ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, குறிப்பா அந்த வீடியோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான். சிஎஸ்கே பத்தின ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, தீபக் சகார் ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் MS தோனி பத்தி சொல்லியிருக்காரு. MS தோனி வந்து ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டாரு, அவரோட நீ வந்து கரெக்டா ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து அவர் டெஃபினெட்லி இந்த IPL வந்து ஃபுல்லா விளையாடுவாரு. நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு அவர் விளையாட மாட்டார் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் இன்னும் 2-3 சீசன் கூட விளையாடுவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல அவரால் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ், சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல எல்லாம் கலந்துக்க முடியல. அவருக்கு இந்தியா கால வந்தும் அவர் போக முடியல. அதற்கு காரணம் அவங்க அப்பாவோட உடல்நிலை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. அதனால அவங்க அப்பா கூட தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருந்துகிட்டே இருந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் நான் இருந்தேன். அண்ட் நான் வந்து நிறைய வீட்டிலே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்துருச்சு. அப்பாவுக்கு வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து இருந்துச்சு. ஸோ அவர் இப்போ ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வந்திருக்காரு. அதனால தான் என்னால் இந்தியாவுக்காக ஆட முடியல. பட் ஆனால் நான் இதுக்கப்புறம் IPL நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கேன். நானும் ரொம்ப ஃபுல்லி ஃபிட்டாக இருக்கேன். ஸோ வரப்போகிற IPL எதிர்நோக்கி தான் நான் ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்கேன். கடைசி 2 வேர்ல்டு கப்லையுமே நான் வந்து கண்டிப்பாக விளையாண்டுருக்க வேண்டியது. ஆனால் என்னோட இன்ஜூரி என்னை ரூல் பண்ணி வெளில அனுப்பிடுச்சு. ஈவன் தோ வந்து நம்பர் 6 நம்பர் 7ல இறங்கி பவுலிங்கும் போடணும், பேட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்தியாவுக்காக நல்லா ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ வரப்போற வேர்ல்டு கப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ல்டு கப். ஸோ அதுல நான் வந்து கண்டிப்பா செலக்ட் ஆகணும் அப்படின்னா நான் இந்த IPL பயங்கரமா யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அவரோட ஒரு இதுல தான் நான் வளர்ந்தேன். அண்ட் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ என்னால் என்ன பண்றது அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் இப்போ நான் ஃபுல்லா மைண்ட் அளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். ஸோ வரப்போற IPL நல்லா பண்ணி டெஃபினெட்லி வந்து நான் வந்து வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி உண்மையிலுமே வந்து அவர் போன 2 வேர்ல்டு கப்புக்குமே விளையாண்டுருக்க வேண்டியது. ஒரு வேர்ல்டு கப்ல வந்து பேக்கப் ஆப்ஷனா போனாங்க. அண்ட் இன்னொரு வேர்ல்டு கப் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிருச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி போன வருஷம் IPL 2023லயும் அவர் பாதிக்கு மேல தான் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷம் அவருக்கு ரொம்ப முக்கியமான இயர். இடையில 2 வாட்டி இந்தியன் டீமோட காலப்ல இருந்தும் அவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மேக் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு தீபக் சகர் சம்திங் வில் டூ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஸ்விங் பவுலர். ஆப்வியஸ்லி புவனேஸ்வர் குமாருக்கு அப்புறம் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணது அவர் தான். ஓகே, ஸோ அது அப்படிப்பட்ட ஒரு பவுலரை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒதுக்கியே வச்சிருக்கிறது கரெக்டான விஷயம் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி சகர் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியோட திருப்பி வராரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய பூஸ்டப்பா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து சகார் பத்தியும் தோனி பத்தியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தோனி அப்படிங்கிறப்போ இன்னும் 2-3 சீசன் விளையாடுவாருன்னு வேற சொல்றாரு. ஸோ ஆப்வியஸ்லி அதை பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு IT குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.